வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபின்சர்வ். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 2233 டார்கெட்டா அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 2038 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 4.9ன்னு இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பியாண்ட் டாலரன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது புக் வேல்யூவோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ரியல் பிக்சர் ஆஃப் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ எப்போதுமே நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குங்கிறதுனாலையும் அது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது எப்போ இவங்களுடைய க்ரோத் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ளைன் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எச்சரிக்கை உணர்வோட இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம வந்து எப்போதுமே வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து சரியான முடிவு எடுக்கணுங்கிறது நம்முடைய பார்வை. இதில் பிஇ க்ரோத்தோட டிடிஎம் 2.4 பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 22.3 ஹையா இருக்கு. பாசிட்டிவா ஹையா இருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் 1 இயர் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.1 அப்படின்னு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பீட்டா ஸ்கோர் 1.21 கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்ல Q2 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ Q2 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நேரடியாக வந்து 2026க்கான கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம வந்து பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் வந்து 1987. அதை அதுக்கு மேலே தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறான். அப்படியே ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது 2244 2408. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 2537 2617. பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு 2 நேரோ பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை உடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்படி அதை உடைச்சு இது மேலே போறான் அப்படின்னு சொன்னோம்னா 2877 3038. ஸோ இப்போ இவங்க இதை உடைக்காம அப்படியே வந்து கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பிபியான 1987 கீழே கட் பண்ணி கரெக்ஷன் வந்தான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 1778, 1357, 1148. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.